அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் முக்கிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல், ஜியோ இந்த நிறுவனங்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திடீர்னு எல்லா நிறுவனங்களும் விலை உயர்வை அதிகப்படியாக ஆக்குனதுனால என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களும் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்புகிறாங்க. ஏன் எல்லாருமே பிஎஸ்என்எல் பக்கம் வராங்க? மற்ற வாடிக்கையாளர்கள்லாம் ஏன் அதை நிராகரிச்சிருக்காங்க? அப்படி ஏன் இவங்க கட்டணத்தை உயர்த்தினாங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்துட்டிங்கன்னா பிஎஸ்என்எல். இந்த பிஎஸ்என்எல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஜன்பத் அப்படின்ற ஒரு நகரில் தான் அமைஞ்சிருக்குது. இது கிட்டத்தட்ட 57 மில்லியன் வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு இது. கிட்டத்தட்ட இங்கே வேலை பார்க்குற பணியாளர்கள் மட்டுமே 3,57,000 பேர் இங்க வேலை பார்க்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்திய அரசு இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் டெல்லியில் அமைஞ்சு இது ஒரு மிகப்பெரிய அளவில் இது போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மின்னணு தகவல் தொழில்நுட்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 5வது இடத்தையும் பிடிச்சிருக்குது. இந்த அளவுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்க பிஎஸ்என்எல் ஒரு வீழ்ச்சியை சந்திக்குதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வோடஃபோன் நிறுவனங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் துவங்கப்பட்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. கிட்டத்தட்ட 2007 இது வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இதுவும் டெல்லியில் தான் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 300 மில்லியன் வாடிக்கையாளர்களை வச்சிருக்க ஒரு நிறுவனம் தான் இந்த ஏர்டெல் நிறுவனம். இது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 4வது இடத்தை பிடிச்சிருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்ச ஒரு நிறுவனம் தான் இந்த ஏர்டெல் நிறுவனம். ஐடியாலாம் இருந்துச்சு கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் அந்த ஐடியா மறைஞ்சிருச்சு. அதிகப்படியான வாடிக்கையாளர் வச்சது இந்த 3 மட்டும் தாங்க. பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடஃபோன் இவங்களுக்குள்ள தான் மிகப்பெரிய ஒரு போட்டி போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 2015 இவங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கிறாங்க. 2015 புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் இவங்க ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களுமே அவங்க கட்டி இழுக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஜியோ. திருபாய் அம்பானி அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஜியோ நிறுவனம். இது எப்ப துவங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27, 2015 இது தொடங்கப்படுதுங்க. இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர், ஷாருக் கான், ஏஆர் ரஹ்மான் போன்ற முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. பங்கேற்றுட்டு இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது இல்லாம இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் துவங்கப்பட்டு 6 மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் வாடிக்கையாளர்களை கட்டி இழுத்திருக்காங்க. 2016 ஆக்கப்பூர்வமா இதை வெளிக்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இலவசமா என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்க முதல்ல இலவசமான சிம் கொடுக்குறாங்க. இலவசமான சிம் கொடுத்ததுனால எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சதுனால மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB நெட் இலவசமா கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இன்டர்நெட்ங்கிறது எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 GB இன்டர்நெட் இவங்க கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த பேருமே ஜியோவுக்கு மாறுறாங்க. அதாவது மற்ற நிறுவனத்தில் மற்ற தொலைத்தொடர்பில் இருந்தாங்க பார்த்தீங்களா, வோடஃபோன், ஏர்டெல், ஐடியா, பிஎஸ்என்எல் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஜியோ பக்கம் திரும்புறாங்க. ஜியோ கிட்டத்தட்ட 100 மில்லியன் அதிகமாக என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாடிக்கையாளர்களை கொண்டு இந்த நிறுவனம் இந்தியாவிலேயே முதன்மையான இடத்தை பிடிக்குதுங்க. இவங்க இலவசமான சிம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்டர்நெட் 1 GB டெய்லி கொடுத்ததுனால மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. எல்லாருமே ஜியோவுக்கு மாறலாம், இன்டர்நெட் 4G கொடுக்குறாங்க, இது நல்லா ஸ்பீடாக கிடைக்குது நெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜியோ பக்கமும் வந்துட்டாங்க. விகடன் டிவி என்ன பண்றாங்கன்னா 18,000 சேர்ந்த ஒரு குழுவை அமைச்சு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பில் ஜியோவோட வேகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 27% பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஜியோவோட இன்டர்நெட் வேகம் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அன்னைக்குள்ள காலகட்டத்தில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் முக்கிய பங்கு வகித்துட்டு கூடிய ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல், ஐடியா எல்லாம் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவு அவங்க லாஸாகவும் ஆயிடுறாங்க. இந்த லாஸ் எல்லாம் அவங்க ஈடுகட்டணும், நம்மளோட பிசினஸ் நம்ம எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும், நம்மளோட சிம் நம்ம வீழ்ச்சி கொண்டு போயிடக்கூடாது, நம்ம தொலைத்தொடர்பு நிறுவனம் அது இயங்கிக்கிட்டே இருக்கணும், அதுவும் லாஸ் இல்லாமல் நம்ம கொண்டு போனதுனால புதுசான மெத்தட் அவங்க பயன்படுத்துறாங்க. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா ஜியோவுக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய போட்டி ஏற்படுது. இந்த போட்டியவும் ஓரளவு அதை எதிர்கொண்டு அவங்களோட நிறுவனத்தை அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. இப்படிலாம் கடுமையா அவங்களுக்குள்ள போட்டி போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஒரு திருப்பு முனையா ஜியோவுல இருந்த அத்தனை பேருமே திடீர்னு எல்லாருமே பிஎஸ்என்எலுக்கு மாறுறாங்க. ஏன் மாறுறாங்க, எதுக்கு மாறுறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள்லாம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க நிறுவனத்தில் விலையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 25% வரைக்கும் உயர்த்திருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா 240 ரூபா இருந்த ரீசார்ஜ் இன்னைக்கு 300 ரூபா வந்திருக்கு. 300 ரூபா இருந்த ரீசார்ஜ் இன்னைக்கு 350 ரூபா வந்திருக்கு. இதுவே பிஎஸ்என்எல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 165 ரூபா தாங்க மாத ரீசார்ஜ் பிஎஸ்என்எல். அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB அது இலவசம், 28 நாளுக்கு 2 மாதம் பண்ணோம்னா, அதாவது 60 நாளுக்கு நம்ம பண்ணோம்னா 2 GB ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு அவங்க தராங்க 2 மாதத்துக்கு. இதுவே ஜியோவில் பார்த்தீங்கன்னா இதே 300 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு 1.5 GB தராங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல் வந்து பெஸ்ட்டாக தெரியுது. ஜியோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லாஸாக தாங்க தெரியுது. ஏன்னா நம்ம அதிகப்படியான விலையை கொடுத்து நம்ம பண்ணுறதுனால பெருசான நமக்கான நன்மைகள் அதில் கிடையாது. இதுலேயே பிஎஸ்என்எல்ல இது அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுனால நமக்கு பயன் பெறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்என்எல் பக்கம் போகிறாங்க. இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய நில இணைப்பு நிறுவனமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் மட்டுமே கிட்டத்தட்ட 7 பில்லியன் அளவுக்கு அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. இதனோட முதன்மை நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் கோயல் அப்படிங்கிறவர் தான் இதோட முதன்மை நபராக இயங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட புதுடெல்லியில் இயங்கிட்டு ஒரு நிறுவனம் தாங்க இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவோட விலை உயர்வால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்என்எல் பக்கம் தாவுறாங்க. ஏன் இத்தனை சிம் இருக்கும்போது பிஎஸ்என்எல் பக்கம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ விலை உயர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஏர்டெல் வோடஃபோன் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி விலை உயர்வை அதிகப்படுத்துறாங்க. இதன் மூலியமா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விலை எதுலேயே கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் தெரியுது. அதனால ஒட்டுமொத்த மக்களும் பிஎஸ்என்எல் பக்கம் தாவுறாங்க. இப்போ சமீப காலத்தில் அம்பானி வீட்டில் ஒரு திருமணம் நடந்திருந்தது. அந்த திருமணம் மிக பிரம்மாண்டமாகவும் அதிகப்படியான செலவு கொண்டும் அந்த திருமணம் நடத்தப்பட்டது. ஆரம்பத்தில் அவங்க சிம் கொண்டு வந்தப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆனது. அவங்களுக்கு லாஸ் ஆனதை தொடர்ந்து மற்ற சிம் கார்டுகளுக்கும் அது மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அவங்க தக்க வச்சுக்க முடியல. இவங்க இலவசமாக கொண்டு வந்ததுனால ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு லாஸ் ஆனது, அதாவது ஜியோவுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டு 2 ஆண்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இது முழு தொகையும் அங்கே எடுத்துட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அந்த அளவுக்கு அவங்க அதிகப்படுத்தி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன்னா பார்த்துக்குங்களேன். இவ்வளோ வாடிக்கையாளர்களும் மாதம் அவங்க ரீசார்ஜ் பண்ணும்போது இவங்களுக்கு வருமானம் அதிகரிக்குது. இந்த வருமானத்தை வச்சு ஆரம்பத்தில் இவங்க செலவிட்ட தொகை எல்லாத்தையும் ஈடுகட்டிடுறாங்க. இப்போ இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்ட அளவு நடந்துச்சு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவோட வாடிக்கையாளர் இவ்வளோ பேர் வந்து பயன்பாட்டுக்கு வந்ததுனாலவும் இதன் மூலயமா வந்து வருமானம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இந்த வருமானத்தை வச்சு தான் இவங்க இவ்வளோ பெரிய அளவில் வந்து திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனக்கும் ஆளாகப்பட்டது. இந்த திருமணத்தில் பல முக்கிய நட்சத்திரங்களும் இதில் கலந்து கொண்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஜான்சனா, தமிழ்நாட்டில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், ஏஆர் ரகுமான், அப்புறம் சுந்தர் பிச்சை அவர்கள் வரலன்னா கூட மிகப்பெரிய பரிசு பொருட்கள்லாம் வளர்ந்தாரு. அப்புறம் அக்ஷய் குமார், இந்த மாதிரி முக்கிய கதாபாத்திரங்களும் நிறைய பேர் அதில் கலந்து கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பல கோடி மதிப்பில் அவங்களுக்கு பரிசு பொருளும் கொடுத்திருந்தாங்க. ஜான்சனா அவர்கள் 3 கோடி மதிப்பில் ஒரு கார் கொடுத்திருந்தாரு. அக்ஷய் குமார் என்ன பண்ணியிருந்தாருன்னா 60 லட்சம் மதிப்பில் ஒரு தங்க பேனா கொடுத்திருந்தாங்க. பில்கேட்ஸ் அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 10 கோடி மதிப்பில் ஒரு ஜெட்டு கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து சுந்தர் பிச்சை என்ன பண்ணியிருந்தாங்க 100 கோடி மதிப்பில் ஒரு விமானத்தையும் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பரிசு பொருட்கள் வந்திருந்தாலுமே கூட ஏழை மக்கள் உங்களை நம்பி உங்கள் சிம்மை முதல்ல வாங்குறதுக்காக உள்ளே வராங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இலவசமாக கொடுத்து வாடிக்கையாளர்கள் ஒட்டுமொத்தத்தையும் உங்கள் பக்கம் இழுத்த நீங்கள் இன்னைக்கு ஏன் தவற விட்டுட்டீங்கன்னு ஒரு கேள்வி எழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 25% நீங்கள் விலை உயர்வு பண்ணிங்கன்னா அவங்க எப்படி உங்களோட சிம்மில் அவங்க கடைசி வரைக்கும் நீடிப்பாங்கன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்க கிடையாது. இதன் மூலியமா தான் ஜியோ ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசப்படுது. இந்த விலை உயர்வு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் 3ஆம் தேதி தான் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஜூலை 3ஆம் தேதி தான் விலை உயர்வு அதிகரிச்சாங்க எல்லா சிம்முமே. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 28 நாள்ல மட்டுமே பிஎஸ்என்எலுக்கு 30 லட்சம் வாடிக்கையாளர் வந்து வந்திருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ நிறுவனமோ ஏர்டெல் நிறுவனமோ வோடஃபோன் நிறுவனமோ விலை உயர்வு அதிகமாக்குனால தான் இவங்களுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வந்திருக்காங்க. இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் காலையில் 8 மணிக்கு நாங்கள் அலுவலகம் ஓப்பன் பண்ணோம்னா இரவு 10 மணி ஆகுதுங்க எங்களுக்கு ஆஃபீஸ் மூடவே. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் ரொம்ப அதிகப்படியாக வருதாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிராமங்களையும் ஒரு நகரங்களையும் பார்த்தீங்கன்னாலே எங்களுக்கு ஒரு 10,000 வாடிக்கையாளர் வந்து புதுசாக இணைகிறாங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிம்மதி கொடுக்குது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் வந்து அதிகப்படியான நேரம் வேலை பார்க்குறவங்க தான், இருந்தாலுமே இத்தனை வாடிக்கையாளர்கள் நம்மள்கிட்ட வராங்களே அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால நாங்கள் சந்தோஷமாக இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் சார்பாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜியோ நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இலவசமாக கொடுத்துட்டு இன்னைக்கு விலை உயர்வு அதிகப்படியாகிறதுனால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்காங்க. நம்மளோட கேள்வி என்னன்னா மக்கள் உண்மையிலேயே விழிப்புணர்வில் இருக்காங்களா இல்லைங்களா? ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா இலவசமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா உடனே ஆஹா இவங்க இலவசமாக கொடுத்துட்டாங்க நம்ம போயிடலாம்,
நமக்கான சலுகைகள்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மனசு மாதிரி அவங்க பக்கம் நம்ம வர்றதுனால தான் இப்போ அவங்க இலவசமாக கொடுத்ததை இப்போ இன்னைக்கு விலைவாசி அதிகப்படி ஆகுறதுனால நமக்கு வந்து அதை சந்திக்க முடியாமல் அந்த அந்த விலையை கொண்டு நம்ம அதை நம்மளால் வாங்க முடியாமல் போகுது. அதனால தான் நம்ம வேற ஒரு பக்கம் நம்ம போகிறோம். எனக்கு தெரிஞ்சு என்னோட சொந்தக்காரவங்க, உறவினர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்என்எல் தான் அதிகப்படியாக மாறுறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஜியோ வந்து சரியில்லை, அவங்க வந்து விலை ரொம்ப அதிகப்படியாக்கிட்டாங்க, எங்களால் அவ்வளோ விலை கொண்டுலாம் எங்களால் வந்து பண்ண முடியாது ரீசார்ஜ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுவே பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா 165 ரூபா தாங்க மினிமம். ஒரு நாளைக்கு 1.5 GB நெட் உண்டு, 28 நாளுக்கு உண்டு. ஜியோ எடுத்துங்க 28 நாள் தர மாட்டாங்க, வெறும் 23 நாள் தான் தருவாங்க. அதுலேயே 5 நாள் ஆட்டையை போட்டுருவாங்க. ஒரு மாதம்னு பார்த்தீங்கன்னாலே 30 நாளுங்க கணக்கு. அது எப்படி பார்த்தா 30 நாள் கணக்காகும். ரீசார்ஜ்னா எப்படி இருக்கணும்? இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும், அப்போ 1ஆம் தேதி பண்ணுறோன்னா 30 நாள் கணக்கு அப்படி தானே வரணும். ஆனால் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, 23 நாள் தான் தருவாங்க. இதுலேயே வந்து தெரியலீங்களா, 23 நாளுங்கும் போதே அவங்க வந்து தவறு பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில் விலையை இப்படி அதிகப்படியாக ஆக்குனதுனால பிஎஸ்என்எல் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வாடிக்கையாளர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிஎஸ்என்எலோட வருமானமும் இன்னைக்கு அதிகரிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை தாங்க ஞாபகம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் வந்து காலில் போட்டுருக்க காலணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து விலை கொண்டு யாரும் வாங்க மாட்டாங்களாம், அதாவது காசு கொடுத்து வாங்க மாட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இலவசமாக கொடுத்தாங்களாம். அதை ஃபஸ்ட்டு இலவசமாக கொடுக்கும்போது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இலவசமாக தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, காலனி இல்லாமல் அவங்களால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிட்டாங்க. திரும்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, 50 காசு 1 ரூபா இந்த மாதிரி காலணிகளை வந்து விலையை வந்து வச்சிருக்காங்க. அது காலணிகள் இல்லாமல் நடக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால என்ன ஆகுறாங்கன்னா, விலை கொடுத்து அந்த காலணிகளை வாங்கி பயன்படுத்துறாங்க. இதே சேம் கான்செப்ட் தாங்க இந்த ஜியோவும் பயன்படுத்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நம்ம இலவசமாக கொடுத்தோம்னா எல்லாருமே வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம விலை உயர்வை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. இப்போ எல்லாருமே பிஎஸ்என்எல் பக்கம் போகிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீண்டும் இவங்களோட விலையை குறைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால மக்கள் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோட இருங்க. யார் என்ன நமக்கு திட்டத்தை கொண்டு வராங்க, எந்த சிம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பாருங்க. இலவசன்ற ஒன்று கொண்டு வந்தா அதுபடி நம்ம மனசு மாறிட்டு தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்போ பிஎஸ்என்எல் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகரப்புறங்கள் கிராமப்புறங்கள்லாம் வந்து எங்களோட வாடிக்கையாளர் அதிகமாக இருக்காங்க, எனவே நாங்கள் என்ன பண்ணோம், 4G நெட்வொர்க்கை நாங்கள் அதிகப்படியாக ஆக்குறதுக்காக, 4Gயோட ஸ்பீடு நாங்கள் உயர்த்துறதுக்காக எங்களோட சைட்லேருந்து நாங்கள் நடவடிக்கைலாம் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் தரப்பாக சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடையே மிகப்பெரிய ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இதில் யார் ஜெயிப்பா, யார் முதன்மை இடத்தை பிடிப்பா, யார் இதில் நிலைச்சு நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கொஷின் மார்க்காக தாங்க போயிட்டு இருக்கு. ஜியோ உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி தான் உள்ள வந்தாங்க. உள்ள வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் வாடிக்கையாளர்களை 6 மாசத்திலே ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் முதன்மையான நிறுவனத்திலையும் அவங்க வந்து சேர்ந்தாங்க. இப்படி இருந்தக்கூடிய ஒரு நிறுவனம் இன்னைக்கு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மக்களை வந்து அவங்க மனசுல வச்சுக்காம முழுக்க முழுக்க வருமானத்தை மட்டுமே நினைச்சதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு இழப்பை சந்திச்சிருக்காங்க கூட சொல்லலாம். ஜியோ நிறுவனம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 GB நெட் ஃப்ரீ அப்படின்றதும் எல்லாருமே செல்லே பயன்படுத்தாத கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 4G நெட் இலவசமாக கிடைக்குது அப்படின்றதுனால எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மொபைல் நிறுவனமும் எவ்வளவோ வந்து வசூலை வந்து அவங்க ஈட்டினாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பல்வேறு வகையான போட்டிகள் போயிட்டு இருக்கு. யார் முதன்மை இடத்தை பிடிப்பாங்க, யார் இதில் நிலைச்சு நிற்பாங்க, யார் அதிகப்படியான வாடிக்கையாளர் வச்சிருப்பாங்க, யார் அதிகமாக வந்து ஆண்டுக்கு வந்து அதிகமான மணி ஏன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள பல்வேறு தரப்பு போட்டிகள் போயிட்டு இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மத்தியில் மக்கள் நடுவில் மாட்டிக்கிட்டு அவங்க தான் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னமும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. சில பேர் வந்து ஜியோலேருந்து அவங்களால பிஎஸ்என்எல் பக்கம் போகிறாங்க. சில பேர் வந்து இவங்க விலையை திரும்ப குறைப்பாங்களா இல்லை இதே விலையை தான் நீடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியில இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த நிறுவனம் முதன்மை இடத்தை பிடிக்கும், யார் வந்து சரியான விலையில கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் உண்மையிலே கடும் ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. உண்மை நிலவரங்கள் இனி தான் தெரிய வரும். நன்றி.